அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ்ஷோட நேம் சப்பாத்தி சிக்கன் குருமா. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சப்பாத்தி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டு மாவு பிசைஞ்சுக்கலாம். 1 kg கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். சப்பாத்தி திரட்டுறதுக்கு இதிலே கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 100 கிராம் மாவு இருக்கும். தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு கொஞ்சமாக இருக்கணும், ஏன்னா குருமாவில் சால்ட்டு போட போகிறோம். மாவில் அதிகமாக ஆகக்கூடாது, மீடியமாக போட்டுக்குங்க. வெந்நீர் விட்டு பிசைஞ்சிக்கலாம், அப்போ தான் சாஃப்டாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பேசிங்க. ஆயில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், அப்போ தான் கையில் ஒட்டாத இருக்கும். இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கணும். ஒரு 1/2 hour ஊறட்டும். அதுக்கு பிறகு குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது குருமா ரெடி பண்ணுறதுக்கு மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். வானல் போட்டுக்கலாம். வானல் சூடாயிடுச்சு. 50 ml எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 4 பட்டை, பிரிஞ்சி இலை 4, அன்னாச்சி பூ 4, ஏலக்காய் 4, லவங்கம் ஒரு 6-7 போடுறேன். லவங்கம் வெடிக்கும், பார்த்து முகத்தை கையில் எடைய வச்சுட்டு போடுங்க. 1/2 கிலோ வெங்காயம் பொடிசாக நறுக்கி இருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ தக்காளி, 3 பச்சை மிளகாய், 50 இஞ்சி பொடிசாக நறுக்கி இருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 100 கிராம் பூண்டு உரிச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது அத்தனையும் நல்லா வதங்கணும். வதங்கத்துக்காக ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுலாம் எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. சூடு ஆறின பிறகு மிக்சி ஜாரில் பேஸ்ட்டு மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு வந்துட்டு குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ குருமா செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு. 50 ml எண்ணெய் விடுறேன். ஏற்கனவே வதக்கத்துக்கு ஒரு 50 எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ ஒரு 50 எண்ணெய் தாளிப்புக்காக விடுறேன். தாளிப்புக்காக சிறிதளவு கடுகு உளுத்தம்பருப்பு போடுறேன். சிக்கன் குருமா செய்யறதுக்கு 1 கிலோ சிக்கன் போன் பீஸ் எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். டூ மினிட்ஸ் எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம் சிக்கனை. இப்போது வதக்கி வச்ச மசாலா சூடு ஓரளவுக்கு ஆறி இருக்குது. மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக இருக்கட்டும். 2 minutes சிக்கன் நல்லா எண்ணெயில் வெந்துடுச்சு. அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம்.
குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இனிமேல் வதங்கும் போது 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு தேவையான அளவுக்கு டேஸ்ட்டை பார்த்து போட்டுக்குங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். எப்பவுமே நான்வெஜ் செய்யும்போது மஞ்சத்தூள் சேர்க்கணும். குருமா எப்பவுமே நல்லா திக்காக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் 1.5 லிட்டர் தண்ணி சேர்க்குறேன். இப்போ 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே தேங்காய், கசகசா, முந்திரிலாம் அரைச்சி விடும்போது ரொம்ப ஓவராக கெட்டியாக இருந்துச்சுன்னா தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கறி வேகத்துக்கு 1.5 லிட்டர் தண்ணி இருக்கட்டும். அதுக்கு பிறகு நல்லா கறி வெந்த பிறகு தேங்காய் அரைச்சி சேர்க்கலாம். அரைச்சிட்ட பிறகு எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு பார்த்துட்டு தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு தேங்காய் உடைச்சி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், ஜாரில் சேர்த்துக்கலாம். முந்திரி 20 இருக்குது, கசகசா 2 ஸ்பூன் இருக்குது, இதையும் சேர்த்துக்கலாம். சிறிதளவு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு தேங்காவை நைஸாக அரைச்சிக்கலாம். சிக்கன் 20 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேங்காய் ஊற்றி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் சிறிதளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், சிறிதளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டுப்படு மூடிக்கலாம். இப்போ சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சப்பாத்தி மாவு நல்லா ஊறி இருக்கு. இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் சப்பாத்தி நல்லாயிருக்கும். சிறிதளவு மாவு எடுத்து உருண்டையாக உருட்டிக்கிட்டு சிறிதளவு மாவு போட்டு கட்டிக்கு தேய்ச்சிக்கலாம். அப்போதான் சப்பாத்தி ஒட்டாமல் இருக்கும். சப்பாத்தி நல்லா மெலிசாக திரட்டிக்காங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை மாதிரி எல்லா சப்பாத்தியும் திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல்ல போட்டு எடுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல்ல போட்டுக்கலாம். தோசைக்கல்ல சூடாகிடுச்சு. சிறிதளவு எண்ணெய் சுற்றி விட்டுக்கலாம். சப்பாத்தி போட்டுக்கலாம்.
இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் சப்பாத்தி எடுத்துக்கலாம். அடுத்த சப்பாத்தி போடுறேன். சுற்றி சிறிதளவு எண்ணெய் விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, சப்பாத்தி சிக்கன் குருமா ரெடியாக இருக்குது. எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.